ஹோசூரில் நடைபெற்ற டிஎன் ரைசிங் இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவில் தமிழ்நாடு அரசு சுமார் 24,307 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 ஒப்பந்தங்களில் MOUs கையெழுத்திட்டது. இந்த முதலீடுகள் மூலம் சுமார் 49,353 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வொப்பந்தங்கள் உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ், மின்சார வாகனங்கள், நெய்தல் மற்றும் துணைத் தொழில்கள் போன்ற பல துறைகளை உள்ளடக்கியவை. இதன் மூலம் இந்தியாவின் முன்னணி முதலீட்டு மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தன் நிலையை மேலும் வலுப்படுத்துகிறது. மாநில அதிகாரிகள் வலியுறுத்தியதாவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது மட்டுமல்லாமல் அந்த முதலீடுகள் நடைமுறை திட்டங்களாக மாற வேண்டும் என்பதே முக்கிய குறிக்கோள். ஏற்கனவே ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளின் மையமாக விளங்கும் ஹோசூர் இந்த ஒப்பந்தங்களால் வேகமான வளர்ச்சியை அடையும். அதே சமயம் அடுத்துள்ள மாவட்டங்களும் பயனடையும். முதலீடுகளை ஈர்க்கவும், ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்கவும், வலுவான அடிக்கோடுகளை உருவாக்கவும் தமிழ்நாடு எடுத்து வரும் நடவடிக்கைகள் மாநிலத்தை 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக்குவதே அதன் நோக்கம் என்பதை வெளிப்படுத்துகின்றன.